பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். பாருங்க, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மை விரோதித்தவர்களும் நம்மை பகைத்தவர்களும் நம்மை வெறுத்தவர்களும் நம்மிடத்திலே வரும்படி சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வாராம். சத்துருக்கள் யாரு? பைபிளின்படி உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அதிகமாக நம்ம காயப்படுறது, நம்ம வேதனைப்படுறது யாரால் இருக்குன்னு சொன்னால் என்ன, வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்க யாரோ ஒருவராலையா? இல்லவே இல்லை. நம்ம கூடவே இருக்கிற, நம்ம நேசிக்கிற, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களால தான் நம்ம அதிகமாக காயப்படுத்தப்படுறோம். அந்த வலிகள் நமக்கு அதிக வேதனையை தருகிறது. பாருங்கள், ஒருத்தர் நம்மளை பிடிக்கலை, இல்லைனா நம்முடைய காரியங்கள் அவங்களுக்கு உடன்படலை அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்மளை விட்டு விலக்கி கடந்து போகும் பொழுது, அவங்க நமக்கு சத்துருக்களாய் மாறும் பொழுது, மனுஷனுடைய அன்புக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு மனுஷனிடத்துலையும் போய் நம்ம நிற்கக்கூடாது. நம்மளை விட்டுட்டு போனவங்களுக்காக, இல்லை நம்ம பகைக்கிறவங்களுக்காக, ஐயோ நான் இவ்வளோ உண்மையாக நேசித்தனே, என்னை இப்படி செஞ்சிட்டாங்களே, நான் இவ்வளோ உண்மையாக எல்லா காரியத்தையும் செஞ்சேனே, இவ்வளோ அன்பாக இருந்தேனே, என்னை வெறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனம் உடைந்து ஒரு இடத்துல உட்காராமல் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடத்துவோமே ஆனால் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அத்தனை பேரையும் நம்மளோடு சமாதானமாகும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு மனுஷனையும் நம்ம முக்கியத்துவப்படுத்தி அவர்களுக்காக அதிக நேரத்தை செலவிடுவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மணி நேரங்களும் அவருக்குரியது. நம்ம செலவழிக்க வேண்டியது அவருக்காக செலவழிக்கணும். மற்ற மனிதர்களுக்காக நம்ம வருத்தப்படவோ துக்கப்படவோ நம்முடைய நேரத்தை வீணடிக்கவோ இல்லாமல் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக நம்ம நடத்துவோமே ஆனால் உங்களை விட்டுட்டு போன, உங்களை வெறுத்த, உங்களை பகைக்கிற, உங்களை விரோதிக்கிற, உங்களை அவமானப்படுத்தின அத்தனை சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி தேவன் செய்வார். அவங்க உங்களோடு சமாதானமாகும்போது ஆண்டவர் உங்களை மிக உயர்ந்த இடத்துல வைத்திருப்பார். அதனால் உங்களுடைய மன காயங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதை எல்லாவற்றையும் மறந்துட்டு அவனுடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவிடிங்க. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்களுடைய எல்லா காயங்களையும் ஆற்றி உங்களுடைய சத்துருக்களை உங்களோடு சமாதானமாகும்படி செய்ய உங்களை உயர்த்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ.